வருகின்ற இவளிடத்திலே நாமல் கொஞ்சம் பரிகாரம் பண்ணித்தான் அண்ணத்தவா பாசாங்க பண்ணணும் என்ன நேரம் ஐயா முதல படைப்பியலுட்டே சாயல படைக்கும் மேனி படைப்பியலுட்டே சாயலை படைத்த மேனி படைப்பியலுட்டே சாயலை படைத்த மேனி இப்படி ஒரு அழகு ஆகா இருங்கிறான் இவ இந்தரிய சுந்தேரியா இந்தரிய சுந்தேரியோ இந்த ஊரு குமரி பெண்ணோ இந்தரிய சுந்தேரியா இந்த ஊரு குமரி பெண்ணோ சாமானியப்பட்ட பெண் அல்ல சாமுத்திர லட்சணம் புரிஞ்சவரா இருக்கிறார் இது இவள் தானா யாரு அல்லது வேற யாராவது இருக்குமா யாரு ராவணன் சிறையை எடுத்து அசோகவாதில் வைத்து ராவனுட தேவி அவள் அன்னமணி ஜானகியோ இவளா ஜானகி இவளா இல்லையே தெரியலையே அறவிடம் மண்மடங்களெல்லாம் இருக்கா நல்லா இருக்கிறாள் அப்பா அவளாவும் தெரியலையே வேற எப்படி இருக்கிறா இருக்கிறா அப்படியானால் இவளா இருக்குமோ யாரையா அந்த பாஞ்சாலி நாட்டை ஆண்டு ஐவருக்கும் அழியாத இருக்குகின்ற திரௌபதியாளும் திரௌபதியாவும் தெரியலையே அவளை விட பண்படங்க அழகா இருக்காள வேற யாரா இருக்கலாம் யார் தேவியானியா அவளாவும் தெரியலையே சரி அவன் நம்ம தம்பி முருகன் ஜோசியர் பொண்டாட்டியா இருக்குமோ வடிவு கரிசியா இருக்கலாம் ஆவடேபாலா இருக்கலாம் துறைமுகத்துல உத்தியோகம்ல அவளாவும் தெரியலையே சரி இது அதை விட கூட அழகெல்லாம் இருக்கு ஆமா பன்மடங்கா இருக்கிறான் இப்பேற்பட்ட அழகுள்ள மகளை இனி பாத்திரப்படா கூடாதுதான் இல்லையா ஆமா இருக்கலாம் இவளிடத்திலே கொஞ்சம் பரிகாரம் பண்ணித்தான் அன்னத்தை வாங்கணும் ஆமா பாசாங்க பண்ணணும்னு நினைக்கிறான் என்ன பண்ணியா என்ன நினைக்கிறான் இவளிடம் கொஞ்சம் பரிகாசம் பண்ண ஆமா பரிகாசம் பண்ணணும் இல்ல ஆமா ஆசையா இருக்கு அதனால நினைக்கிறா என்ன பண்ணினான் தலவாதிலே இருந்தவன் பரவாதிலே சென்று அண்ணன் கேட்கிறான் ஆமா ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கான் இவங்க வந்தா அவன் அங்க போறான் என்ன அவங்க வந்தா இவன் அங்க போறான் இன்னும் அலையறான் இன்னும் அலையத்தான் செய்யறான் ஆண்டில்ல திருவோடுல போய் அண்ணன் விடலையே அப்பந்தான் நடுவாசலே எட்டி வழிமறித்தார் இந்த ஆண்டி சரியான கொழுப்பு பிடிச்சவங்க இருக்கு ஆமா கோட்டிக்காரனா இருப்பான் போல நம்ம அங்க போனா அங்க வாரா இல்லையா அதனால் நடுவாசலிலே எட்டி மறித்தாள் ஆண்டி இடத்திலே பேசுறான் அப்பா ஆண்டி பண்டாரம் அண்ணன் கேட்டவன் ஏனடா அங்கு முங்கலைகிறாய் பிச்சை கேட்டு வந்தவன் ஏன் பின்னு முன்னலைகிறாய் முன்வாசல் எதுவும் தெரியாதா கேட்கிறாள் புலையன் மகள் மாவிசைக்கு என்ன கேட்கிறாள் ஐயா அண்ணன் கேட்டு பண்டாரமே அங்கும் இங்கும் சொல்லக்கூடாதா அப்பந்தான் ஆவிசைக்கு சொன்ன வார்த்தையை காதில் கேட்டான் கேட்கிறான் அடியே பெண்ணே அம்மா மாவிசைக்கு அவசியம் அடியே பேத்தி பொண்ணே அம்மா புது பொண்ணு எடு நான் வந்தேன் என்று நினைத்தா எனக்கு அண்ணன் கொண்டு வந்திருக்கிறேன்
பேசுறியே பேசுறியே அதுக்கு வரல. வேற எதுக்கு நான் வந்தது ஒரு காரியம் நான் வேற. என்ன நான் வந்தது வேறம்மா. ஆமா விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறான் ஏ பாவி, எதுக்கு வந்த சொல்லி தொலையம் பாவி. இருக்கிறான் ஐயா ஏனடா வந்தா? ஆ, அண்ணன் வேண்டாம். தூதுவா வேற எதுவும் பைசா வேணுமா? காசு வேணுமா ஆ? காசு காசு அண்ணன் வேண்டாமா? ஆ ஏ பாவி, எப்பா அண்ணன் வேண்டாம். உங்க ஆகமா துணிமணி எதுவும் வேணுமா? வேண்டாம் 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 உனக்காக எப்பேற்பட்ட உணவு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாத்தியா? பாரு பாரு உணவை பாரு தேனை விட்டு தினைய குழைச்சு கொண்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கும் உடம்புக்கு நீ ஏதாவது வாயில எடுத்து போட்டா அப்புறம் முழுக்க அது பாட்ட போயிடும். அப்படி அப்படி அப்பேற்பட்ட உணவுல பழையதா கொண்டு வந்திருக்கேன். அப்படி கொடுக்க மாட்டேன் ஐயா கொடுக்க மாட்டேன் தியானம் தினவாவே எடுத்து கொண்டு வந்திருக்கேன்ப்பா. ஆமா உடல் ஆரோக்கியம் அன்னத்தை வேண்டாங்க. அப்ப என்ன வேணும் உனக்கு? கேளு தாத்தா. அடி அம்மா, ஐயா நான் வந்தது எதற்கு தெரியுமா? எதற்கு சுடரை சொன்னா பண்றா என்ன சொல்றான் தெரியுமா? அண்ணன் கேட்டு வரலை அடி அடியோ உலமகளே, ஆடவனா வந்தேனடி. பண்றா சொல்றா. ஆஹா வரல அப்படி நினைக்காத. ஆடவனா வந்து வந்திருக்கிற அடியே எடு ஏ புலையன் பற்ற ரதிகளி என்ன வித்தை கேட்டு வரலை அடி அடி அடியே உலமகளே, உன்னை பின்பார்க்கே வந்தேனடி. உன்னை எனக்கு பெண்பாக்கத்தான் வந்தேன். வந்திருக்கேன் வந்திருக்கேன் உன்னை எனக்கு பெண்பாக்க வந்திருக்கிறேன். பார்க்கணும் போல சோறு கட்டு வரலையடி சோறு கட்டு வரலையடி, சொந்தமாக்க வந்தரும்மா. சோறு கட்டு வரலையடி சோறு கட்டு வரலையடி வந்தேனடி. அள்ளிப்பணந்த பூமான் திருவாளர் பாலகிருஷ்ணன் அவர்களிடமாக நீடுஒளி காலம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வாழ்க. அதனால் சொல்லுகிறா என்ன சொல்றா? அடியே அம்மா, ஏ உறவுகளே, ஏ பெண்ணே, அண்ணன் கேட்டு வரலை என்ன ஆடவனா வந்து உனக்கு ஆண் துணையா வந்திருக்கிறேன். சோறு கேட்டு வரலை வரல வரலடி உன்னை சொந்தம் கொண்டாடு. உன்னை சொந்தமாக்கத்தான் வந்து வரக்கூடாதா? அப்பந்தான் சொல்லுகிறாள் புலைய மகள். அடியே ஏ தத்தா, ஏ சண்டாளா, பண்டாரம் என்ன வார்த்தை சொன்னேன்? ஏன் பேசுற அப்படி? இந்த வார்த்தை என் தகப்பன் மட்டும் கேட்டிருப்பாராயின் தாத்தா உன்னை ஆண்டி என்று எண்ணுவானா? நினைக்க மாட்டான். உன்னை இருதுண்டாக வெட்டியிருப்பான். ஆமா, காட்டு நரிக்கு இறையா ஊட்டி இருப்பான். என் தகப்பன் வரும் முன்னாலே அன்னத்தை வாங்கிட்டு சொல்லாம போயிரு. நல்ல பிள்ளைக்கு அடையாளம் அப்படின்னு தாயா சொன்ன. ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அப்ப நான் சொல்லுகிறான், அடியே அம்மாயே, எடு பேத்தி பொண்ணு, உன் தகப்பன் வந்தா என்ன அடிப்பான் வெட்டுவான் முன்னாடி சொல்லுறேன். இப்படி பேசுறியே? அடபோடி பைத்தியாரி, உன் தகப்பன் இங்க இல்லையே தான் நானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கு. உன் தகப்பன் மட்டும் இங்க இருந்தாம நான் என்ன நடக்கும் தெரியுமா? உன் தகப்பன் எனக்கு யார்? எனக்கு சொந்தம் தாய். இந்த தாய் கூட பிறந்த தம்பி. மாமா 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 மாமன்ல மாமன் தான். உங்க அப்பா எனக்கு மாமன் இருக்கட்டுமே. அப்பேற்பட்ட புலையன் மட்டும் வந்தா மாமி இருக்கிறாளே, என்ன நடக்கும் தெரியுமா? அடியே புலமகளே, ஐயா என் மாமன் உனக்கு தகப்பன். அப்படியா? மாமன் பேரும்